நாங்கள் கட்சி ரீதியாக அவரிடமிருந்து நானும் எனது தந்தையும் எங்களது குடும்பத்தை சேர்ந்த சிலரும் நாங்கள் விலகி இருந்தோம். அது ஒரு கால சூழ்நிலை காரணமாக தற்பொழுது அவர் எடுத்த தவறான முடிவினால் நான் மீண்டும் தாய் கழகமான அஇஅதிமுகவில் கடந்த 9ஆம் தேதி அன்று மாண்புமிகு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து என்னை மீண்டும் தாய் கழகத்திலே இணைத்து கொண்டேன். இங்கே பல செயல்பாடுகள் தவறாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. பல நபர்களிடம் பணம் பெற்று இன்னும் திருப்பி தரவில்லை என்று பல பேர் என்னிடம் புகார்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். கடந்த 1980 1977 முதலாக சத்தியமங்கலத்திலே போட்டியிட்டு எனது சித்தப்பா திரு கே செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 1980 எனது சின்னத்தாத்தா திரு கே.எம். சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே காங்கிரஸில் போட்டி போடும் பொழுது அவர் நினைத்திருந்தால் மீண்டும் சத்தி தொகுதியிலே போட்டியிட்டிருக்கலாம். ஆனால் அவரது சித்தப்பாவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் அன்றைய தினம் இங்கே கோபி தொகுதி வேண்டும் என்று கேட்டு பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் கேட்டு பெற்று இங்கே ஒரு போட்டியை உருவாக்கி இங்கே எங்களது உறவுகளுக்குள் மிகப்பெரிய ஒரு பிளவுகளை ஏற்படுத்த காரணமாகவும் இருந்தார் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இங்கே கோபி சட்டமன்ற தொகுதியிலே எனது பணிகளை துவக்க இருக்கின்றேன். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் என்ன கட்டளைகளை இடுகின்றாரோ அந்த கட்டளைகளை ஏற்று தொடர்ந்து இங்கே பணியாற்ற இருக்கின்றோம். அவர் வயதான காலத்திலே இங்கே அஇஅதிமுகவிலே யாரையும் முன்னேற விடாமல் செய்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது டிவிகேவிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை முன்னேற விடாமல் செய்யும் பணியை துவக்கி உள்ளார் என்ற தகவல்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நான் என்றும் கழக பணியில் இணைத்துக்கொண்டு இங்கே இரட்டை இலையிலே யாரை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கின்றார்களோ அவர் நிச்சயமாக 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே இங்கே வெற்றி பெறுவார். அதற்குண்டான பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காலத்தில் அவர் சித்தப்பா தோக்கடிக்கிறதுக்காக இங்கே நின்று சொல்றீங்க. இன்னைக்கு நீங்கள் அதே நிலைப்பாட்டுக்காக தான் வந்திருக்கீங்களா சார்? அது கட்சி தலைமை தான் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் அந்த முடிவுகளை எடுப்பார்கள். அவர்கள் என்ன கட்டளைகளை இடுகிறார்களோ அந்த பணிகளை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.